அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறதுனால 5 ராசிக்காரங்களுக்கு பெரிய கண்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. 3 ராசிக்காரர்களுக்கு மத்தியமமான பலன்கள் இருக்குது. ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக நான் குரு பெயர்ச்சி பலனில் சொல்லிட்டேன். அந்த ஆடியோ இது வரைக்கும் நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. அந்த ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனால் இந்த குரு பகவானால் வரக்கூடிய கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். அன்பு சொந்தங்களே, ஜோதிட பலன்கள், ராசி பலன்கள் என்பது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்களோடு இருக்கும். காரணம் அவர்களுடைய அனுபவம் மற்றும் ஞானம். இந்த ஆடியோ நான் சொல்றது என்னுடைய அனுபவம், என்னுடைய ஞானம், என்னுடைய கணிப்பு. ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்று கருத்து இருக்கிறவங்க உங்க விருப்பம் போல நீங்க பின்பற்றலாம். வாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போனா கண்டத்திலிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான அறிவிப்பை கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எல்லாம், அந்த கஷ்டம் எல்லாமே தீர்றதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே உங்கள் வீட்டிலேயே மிக எளிமையாக பெருசாக எந்த செலவும் செய்யாமல் பரிகாரம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளதா? வாருங்கள் எங்களது வாட்ஸ்அப் வகுப்புக்கு. 10/7/2026 நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் குழு அமைச்சு 108 நாட்கள் அந்த வகுப்பு நடக்கும். தலைப்பு என்ன தெரியுங்களா? 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் 108 பரிகாரம் சொல்லித்தர போகிறேன். உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே பரிகாரம் பண்ணிக்கலாம். பெருசாக எந்த செலவும் பண்ண வேண்டாம். இந்த பயிற்சி முதல் முறையாக நாங்கள் சொல்லித்தர போகிறோம். வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால், ஜூம் கால் எதுவும் கிடையாது. ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் இந்த வகுப்பு நடக்குது. மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பயிற்சி பற்றின முழு விளக்கம் தரேன். உங்கள் பிரச்சனை தீரப்போது. வாங்க இந்த ஆதிகால சித்தர் வழி பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, எந்த ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனா குரு பகவானுடைய கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம்? முதலாவது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால மிகப்பெரிய கண்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. குடும்ப அமைதி கெட வாய்ப்பு இருக்கு. பணவரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலத்துல அடுத்த ஒரு வருஷத்துல எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறைனாச்சும் ஆலய தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமா நான் சொன்ன பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கும். அடுத்த ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துரோகத்தால பிரச்சனை வரப்போகுது, பகையால பிரச்சனை வரப்போகுது, அவநம்பிக்கை ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போய் வாய்ப்பு கிடைக்கும் போலாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த பாதிப்பு எதுவுமே உங்களை அண்டாது. அடுத்தது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விரைய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரியத்தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். நிச்சயம் இந்த பாதிப்புகள் உங்களை அண்டாது. அடுத்த ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் பிரிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். குரு சாந்தமாவார். அற்புதமான ஒரு கோவில். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போயிட்டு வாங்க. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசிக்காரங்க சும்மாவே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குது. கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்குது. விரைய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துக்க செய்திகள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ராமேஸ்வரத்தில் எழுந்தருளி உள்ள ராமநாத சுவாமி ஆலயம் சென்று அவரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். ஆக இந்த 5 ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சிம்மராசி, துலா ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி. இந்த 5 ராசிக்காரங்க இந்த ஆலயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், போயிட்டு வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நமது ஆனந்தொலி அறக்கட்டளை ஒவ்வொரு வருஷம் குரு பெயர்ச்சின் போதும் அந்த வருஷத்துல எந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் பண்ணணுமோ அந்த ராசிக்காரர்களுக்காக பரிகார யாகம் நடத்தி பரிகார ரட்சை தரது வழக்கம். அந்த வகையில் இந்த கண்டமுள்ள 5 ராசிக்காரர்களுக்கும் பரிகார ரட்சை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த யாகத்துக்கு முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு அந்த ரட்சை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக மத்தியமான பலன் தரக்கூடிய ராசிகள் எது?
மேசம், ரிஷபம், மிதுனம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் மத்தியமான பலன் தான் இருக்கு. எனவே நீங்களும் ஆலய தரிசனம் செஞ்சு குரு பகவானின் அருளை பெறணும். மேச ராசிக்காரங்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் குரு பகவானால் நல்லது நடக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். ஆக இந்த 8 ராசிக்காரங்களும் கண்டிப்பா நான் சொன்ன ஆலயத்துக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு வருஷம் வாய்ப்பு கிடைக்கும் போல போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 2/6/2026 நமது அறக்கட்டளையின் சார்பாக குரு பரிகார மகா யாகம் நடக்குது. இந்த மகா யாகத்துல மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை கட்டி யாகத்தில் வைத்து உயிரூட்டி தரப்போறேன். ஒரு வருடத்துக்கு இது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். எந்த விதமான தீட்டு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. இடுப்பில், கழுத்தில், கையில் கட்டிக்கலாம், அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம், அல்லது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், அல்லது ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கலாம், அல்லது வீட்டு பூஜைகளை வச்சு வணங்கினா கூட போதும். குரு பகவானால் வரக்கூடிய பாதிப்பு எதுவும் வராமல் இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு இந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.